இந்த ஷார்ட்ஸில் ப்ரோக்கலி ஸ்டிர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோக்கலியை நல்லா கட் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. தென் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு வதக்கி விடுங்க. தென் ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டு ஆனியன் வதங்குற அளவுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த ப்ரோக்கோலியை இது கூட சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா கிரேட் பண்ண கோகோனட்டை இது கூட போட்டு நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸ்டிர் ஃப்ரை பண்ணும்போது எந்த ஒரு தண்ணியுமே இருக்கக்கூடாது. தென் ஃபைனலாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் போட்டோம்னா ப்ரோக்கோலி கோகோனட் ஸ்டிர் ஃப்ரை ரெடி. இதுக்கு நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவுமே சேர்க்கல, ஜஸ்ட் ரெட் சில்லிஸ் தான். இது சிம்பிளாக குயிக்காக 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். இது கூட வத்த குழம்பு ஒரு நல்ல பேர். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் உங்களுக்கு வத்த குழம்பு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். I'll show you.